ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். ரயில்வேஸ்ல யாராச்சும் வேலை பார்க்கணும், ரயில்வேஸ்ல சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான சூப்பர் குட் இன்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, ரயில்வேஸ் மினிஸ்ட்ரியில இருக்க ரிச் கம்பெனி, ஒன் ஆஃப் த நவரத்னா கம்பெனி வந்து அவங்க கம்பெனில ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கு. நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ரயில்வே செக்மெண்ட்ல தான் வருது. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே ஒர்க் பண்றதுனால ரயில்வேஸ்ல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இது எந்த மாதிரியான கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கன்சல்டன்சி. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் பேஸ்டு கன்சல்டன்சி சர்வீஸ் எல்லாமே இந்த ரிட்ஸ் லிமிடெட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மொத்தம் டோட்டலா வந்து எத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 15 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜெனரல் கேட்டகரிக்கு 8 வேகன்சியும், எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு 2ம், ஓபிசி கேட்டகரியில வரவங்களுக்கு, நான் கிரீமி லேயர் கேட்டகரியில வரவங்களுக்கு 1ம், எஸ்சிக்கு 3ம், எஸ்டிக்கு 1ம் கொடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து உங்களுக்கு 15 வேகன்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம், பர்டிகுலர்லி வந்து யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது வந்து ரேர் மொமெண்ட்ல தான் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ரெகுலராக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரி பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணிட்டு இருக்கோம் வேற எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னா, அதுல நம்ம கெயின் பண்ண நாலேஜ் எல்லாமே இதுல யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த ஏஜ்ல ரிலாக்ஸேஷனும் இருக்கு. நீங்க எந்த கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி ஆர் எஸ்டி கேட்டகரி ஆர் ஓபிசி கேட்டகரி இல்ல ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு இருந்தா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும்னா ரிலாக்ஸேஷனும் இருக்கும். ஓகே, ஸோ டோட்டலா நமக்கு மொத்தம் 15 வேகன்சி இதுல இருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன வேலைக்காக அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஹெச்ஆர். நீங்க ஹெச்ஆர் அசிஸ்டண்டா இருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தா, நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி பண்ணி இருந்திருக்கலாம். ஒரே ஒரு மினிமம் டிகிரி கேட்குறாங்க. ஒரு கிராஜுவேஷன் மட்டும் இருந்தா போதும். வேற எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா உங்களுக்கு? நீங்க 2 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் எது எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கறாங்களா? அப்படிலாம் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம இருந்தா கூட, நீங்க டிகிரி முடிச்சு ஃப்ரெஷரா இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து நீங்க ஜென்ரல் கேட்டகரி ஆர் இபிஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க காலேஜ்ல ஒரு மினிமம் 50% மார்க் எடுத்திருந்தாலே போதும். ஓகேவா? நீங்க எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு மினிமம் 40% மார்க் எடுத்திருந்தாலே போதும். இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்றதுக்கு உங்களோட காலேஜ் டைம்ல நீங்க இவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருந்தாலே நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ். ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான் வைக்கிறாங்க. ஓகேவா? 2.5 மணி நேரத்துக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் ஒன்று இருக்கு. ஓகே, 2.5 ஹவர்ஸ்க்கு 125 கேள்வி கேட்குறாங்க. 125 கொஸ்டின்ஸ் இருக்கு மொத்தம். 125 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். ஸோ அதனால 2.5 மணி நேரம் தான் உங்களுக்கு எக்ஸாம். இந்த 2.5 மணி நேரத்துல நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதுதான் வந்து ரயில்வேஸ்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண போகுது. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. அதனால நீங்க துணிஞ்சு 125 கொஸ்டினையும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா மழை அப்படிங்கிற மாதிரி தான். எந்த கொஸ்டின் தெரியுதோ தெரியலையோ நீங்க கெஸ் பண்ணி கூட ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால ஹை பாசிபிலிட்டி இருக்கு உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு, நெகட்டிவ் மார்க் இல்லாததுனால. ஸோ அதனால இந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆர் யூபிஎஸ்சி ஆர் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த சிலபஸ்லாம் கவர் ஆயிருக்கும். சிலபஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன கேட்டிருக்காங்கன்னு. ஸோ அதனால மிஸ் பண்ணாம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெகட்டிவ் மார்க் கிடையாது மக்களே, மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட மார்க்கும் மினிமம் மார்க்கும் இது ரிட்டன் டெஸ்ட்ல என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க வந்து அன்ரிசர்வ்டு இல்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருந்தா உங்களுக்கு மினிமம் 50% எடுத்தாலே போதும், உங்களை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 45% இருந்தாலே போதும். 45% ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ பிடி. ஸோ இது எல்லாமே வந்து 45% இருந்தா போதும். அதனால வந்து உங்களை கன்சிடர் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகே,
உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றின டீடைல்ஸு. ஜென்ரலாக வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 வயசு இருக்கிற வர எல்லா ஆஸ்பிரண்ட்டும் ஒரு கேண்டிடேட்டும் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே வந்து நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி எதுவும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப் டு 10 இயர்ஸ் வரைக்குமே என்ன இருக்குது, ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் 30 வயசு கிராஸ் ஆகியிருந்தா கூட சர்டிஃபிகேட் எதுவும் ஓபிசி ரிலேட்டட் சர்டிஃபிகேட் எதுவும் வாங்கணும்னா கூட உங்களுக்கு 1 மந்த் டைமும் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால ஏஜை ஒரு ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ உங்களோட அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ், நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் 1 இயர் பீரியடுக்கு என்னவா இருப்பீங்க, ப்ரொபேஷனில் இருப்பீங்க. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து 1 இயருக்கு வந்து என்னவா இருக்கும், உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நீங்கள் எவ்வளோ ஜென்யூனாக இருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 இயர் வில் பி அ ப்ரொபேஷன் பீரியட். ஓகே, சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000லேருந்து 66,000 வரைக்கும் மந்த்லி சேலரி அவங்களுக்கு கிடைக்கும். டோட்டல் பேக்கேஜை பார்த்தீங்கன்னா 8.16 லேக், அதாவது 8,16,000 வந்து உங்களுக்கு டோட்டல் பேக்கேஜில் வந்துடும். ஓகேவா, உங்களுக்கு எல்லா அலவன்ஸுமே கவர் ஆகுது. இங்கே பாருங்க, லீவ் என்ஹான்ஸ்மெண்ட்டு, குரூப் இன்சூரன்ஸு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, மெட்டர்னிட்டி லீவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் டெய்லி அலவன்ஸு இல்லை ஹவுஸ் அலவன்ஸ் இந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு அதுவுமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பர் மந்த் சேலரி உங்களுக்கு 20,000லேருந்து 66,000 வரைக்கும் இந்த ரேஞ்ச் வந்து வேரி ஆகும். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. நீங்கள் ஓபிசி கேட்டகரி ஆர் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கேட்குறாங்க. இதே எஸ்சி எஸ்டி ஆர் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படி இருந்தால் உங்களுக்கு 100 ரூபி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மொத்தம் உங்களுக்கு 14 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து எக்ஸாம் வந்து நடக்குது. ஓகே, உங்களோட ரிட்டன் டெஸ்ட் வந்து 14 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நடக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சென்னையில் மட்டும் தான் தமிழ்நாட்டில் எக்ஸாம் நடக்குது. வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் சென்டர் கிடையாது. நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா சென்னை போய் தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ பிளான் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு சிலபஸ் அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணி வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் எப்போ வந்து நமக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற கண்டிஷன்ஸ் கிரியேட் ஆகும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதையும் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ டெஸ்ட்டுக்கான சிலபஸ் பேட்டர்னு மொத்தம் உங்களுக்கு வந்து நான் 125 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட பிரேக்கப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 40 கொஸ்டின்ஸ் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷனு, எரர் ஸ்பாட்டு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்ச பேட்டர்னை தான் வந்து திருப்பி இங்கே ரிப்பீட் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் ஓரியன்டாக தான் இது இருக்க போகுது. ஓகே, அரௌண்ட் 40 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் சம்மந்தமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. அடுத்த 40 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எது ரிலேட்டடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்பிரேஷன்ஸ். ஓகே, டேட்டா அனாலிசிஸ் தான் இருக்க போகுது. 40 கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆர் எஸ்எஸ்சி ஆர் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சீரிஸ் இருக்குது, டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்குது, சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது, டேட்டா சஃபிஷியன்சி, மென்சுரேஷன், ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஒர்க் அண்ட் டைம், எனர்ஜி, ப்ராஃபிட்டபிலிட்டி, ஸோ சிம்பிள் காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் ஆப்டிடியூட் ஃபார்மெட்டில். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு திருப்பி இந்த 40 கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து என்ன உங்களுக்கு கேட்க போகிறாங்க அப்படின்னா அடுத்த 45 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் கேட்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 125 கொஸ்டினுக்கான பேட்டர்னு. ஓகே, 40 இங்கிலீஷு, 40 ஆப்டிடியூட் கொஸ்டின் மாதிரி இருக்குது. அடுத்த 45 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸும் ரீசனிங்கும் மிக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 125 கொஸ்டின்ஸ்க்கான பிரேக்கப். சரி, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் கையில் ரெடியாக வச்சுக்கணும். ஓகே, நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, the system would generate registration number on top of the online form filled up by the candidate. அதை என்ன பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, நோட் டவுன் பண்ணி வச்சிருக்க சொல்லிக்கிறாங்க.
note down this registration number for further logging in and quote it for all further communication with rights limited. நீங்க further communication எதுவும் நீங்க queries இருக்கு நீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே நீங்க அதில் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து மறக்காம நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருக்கீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக வந்து ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அகாடமிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும், நீங்கள் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எதுவும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பாஸ்போர்ட் ஆர் ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் எதுவும் உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக கேட்டாலும் நீங்கள் அதுவும் ரெடியாக வச்சிருக்கணும். உங்களோட பேன் கார்டு ரெடியாக வச்சிருக்கணும். ஓகே, இது எல்லாமே வந்து பேசிக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தான். ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ரெடியாகவும் வச்சிருப்பீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள், நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோல்டரில் போட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப கிளியராகவும் விசிபிளாகவும் நல்ல நீட் அண்ட் கிளீனான இருக்க டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து லாஸ்ட் டேட்டு. என்னைக்கு லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27, அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 month டைம் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு வந்து 1 month டைம் இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்குன்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் ரெடியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் 1 வீக்குள்ளேயே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா சென்னை மட்டும் தான் நமக்கு லொக்கேஷன் இருக்குது. கொஞ்சம் சென்னைக்குள்ளே வித்தின் வெரி ஸ்பெசிஃபைடு லொக்கேஷனுக்குள்ள நியரஸ்ட் லொக்கேஷனுக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுறதுக்குலாம் சான்சஸ் இருக்கும். நீங்கள் சீக்கிரமே அப்ளை பண்ணிட்டா. ஸோ டிலே பண்ணாதீங்க. ஓகேவா, டேட் இன்னும் நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணலை. டு பி நோட்டிஃபைடு லேட்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதுதான் எக்ஸாம் டேட்னு நம்மளால ஆக்சுவலாக ஒரு டேட் சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ போதுமான டைம் இருக்கு. உட்காந்து ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணணும்னா கூட பழைய டாபிக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி தூசி தட்டி பாருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு அதுவுமே வந்து எப்போ நோட்டிஃபை பண்றாங்கன்னு தெரியல. டு பி நோட்டிஃபைட் லேட்டர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். லாஸ்ட் டேட் வந்து 27. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 19ஆம் தேதியே நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போவும் விண்டோ ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட் டேட் வந்து 27. எக்ஸாம் டேட்டும் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ற டேட்டும் வந்து நமக்கு இனிமே தான் சொல்ல போறாங்க. ஸோ போதுமான அளவு டைம் இருக்கு. இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கான ஸ்கோப்பும் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. ஓகேவா, நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ அதனால 125 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ண டாபிக்ஸ் தான் ரிப்பீட் ஆக போகுது. இங்கிலீஷாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து சான்சஸ் நிறையாவே இருக்குது கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.